எடப்பாடி அவர்களே, நீங்கள் பேச வேண்டிய வசனத்தை நடிகர் ஜோசப் விஜய் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக செயல்படவில்லை. இவர் பேச வேண்டிய வசனத்தை நேற்று வந்த நடிகர் ஜோசப் விஜய் பேசுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை எடப்பாடிக்கு போகக்கூடாது என்பதில் திமுக தலைமையும் நடிகர் ஜோசப் விஜயும் குறியாக உள்ளார். அப்புறம் எப்படி எடப்பாடி ஜெயிப்பாரு? திங்க் பண்ணணும். இதே போன எலெக்ஷன்ல எடப்பாடி வாய் மூடிட்டு இருந்தார். அந்த இடைப்பட்ட காலத்தில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர் இருவர். ஒருவர் அண்ணாமலை, இன்னொருவர் சீமான். அதுக்கப்புறம் அவதாரம் எடுத்தவர் தான் அமாவாசை கமல். அவர் இப்ப போயிட்டார், செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டார், அண்ணாரி வேலைக்கு. அவர் விட்டுருவோம். ஆனா இப்ப ஒண்ணு இறங்கியிருக்கு. அவர் தான் நடிகர் ஜோசப் விஜய். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதா அவரும் செக்யூரிட்டி வேலைக்கு போயிடுவாரு. நேரடியா திமுகவை ஸ்டாலின் பேசுறாரு. இந்த தகுதி எடப்பாடிக்கு இல்ல. இவர் எங்க சிஎம் ஆக போறாரு? இனிமே வருங்காலத்திலேயாவது இவர் இன்னும் அவதாரம், புது அவதாரம் எடுக்கல. புது அவதாரம் வருங்காலத்தில் எடப்பாடி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் விழ வேண்டும். இதுதான் நடக்கும். எடப்பாடி, மிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருமே திமுகவை மீண்டும் ஆளட்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். இதில் மாற்று கருத்து கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.